41 பேர் கரூர்ல கொலை பண்ணானே கொலைகாரன் அந்த விஜய் இப்ப எதை வச்சு அரசியல் பண்றான்னு கேட்டா அவன் பணம் ஜனநாயகத்தை வச்சு எனக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கான். சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணிடுங்க, எங்க ஆளுங்களை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு அன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டேன் ஊரியா மாத்துறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறாடே விஜய் திமுக கவர்மெண்ட் மீது பழி போடுறான், நான் உதயநிதி மீது பழி போடுறான். அவன் கட்சியில டிவிகே கட்சியில இருக்கிற அந்த பொடி பசங்க சினிமா தேட்டர்ல போய் கரெக்டா பண்றான் சார். அவர்லாம் ஜெயலலிதா மாதிரி அரசியல் பண்ணியிருந்தாருன்னா விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டான். நான் விஜய் ரசிகர்களை சொல்றேன், எல்லாம் சின்ன சின்ன பசங்க 20 வயசு பசங்க அடிபட்டு செத்தன்னு வச்சுக்கோ, அவன் வருவானா? அவன் வந்து உனக்கு பால் ஊத்துவானா? உன்னை பழி வாங்குறவன் யாருன்னு கேட்டா அவன் பிஜேபிடா, அவன்கிட்ட இருக்குதா சென்சார் போர்டு, அவனை போய் கேள்றா. விஜய் நீ உங்க அப்பனுக்கே போதும் தான் பிஜேபி கவர்மெண்ட் கண்டிடா. சகோதர சகோதரிகளே வணக்கம், குடியாத்தம் குமரன். நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா எதை வச்சு இன்னைக்கு இந்த போக்கிரி பையன், இந்த பொறுக்கி பையன், இந்த குடிகாரன், இந்த பொம்பளை பொறுக்கி, இந்த தற்குறி, இந்த சமூக விரோதி 41 பேர் கரூர்ல கொலை பண்ணானே கொலைகாரன் அந்த விஜய் இப்ப எதை வச்சு அரசியல் பண்றான்னு கேட்டா அவன் பணம் ஜனநாயகத்தை வச்சு எனக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கான். டைரக்டா வந்துடுறான் சப்ஜெக்ட். அவன் படம் இது வரைக்கும் சென்சார் போர்ட்ல அவன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இது வரைக்கும் இன்னும் அனுமதி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அது அவனுக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் தெரியும். சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குதா சொல்லிட்டா முதல்ல விஜய். என் படம் ஜனநாயகத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல, சர்டிபிகேட் கொடுக்கல, திமுக ஆட்சி தான் என் படத்தை ரிலீஸ் பண்ணாம சென்சார் போர்டு மூலியமா தடுக்குது. அதுக்கு அதுல முக்கியமா மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை சொல்றாங்க. நான் அவனை கேட்கிறேன், விஜய் கேட்கிறேன், எல்லா நடிகர்கள், சீனியர் மோஸ்ட் ஆக்டர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன் எம்பி, ஏன் தல அஜித், எல்லாம் சூர்யா, தனுஷ், இருக்கிற எல்லா சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் இவங்களையும் இந்த பதிவுல கேட்கிறேன், இந்த சென்சார் போர்டுன்றது ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா, தமிழக அரசா ஒன்றிய அரசா? சென்சார் போர்டுன்றது தணிக்கை. அந்த சென்சார் போர்டுன்றது ஒன்றிய அரசு, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எந்த படமா இருந்தாலும் அந்த தணிக்கை பண்றோம் யாருன்னு கேட்டா டெல்லி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட். இன்னைக்கு டெல்லி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட், அவன் தான் தணிக்கை பண்ணுவான். அவன் பார்த்துட்டு இந்த படத்துல இந்த காட்சிகள் எடுனா எடுத்தான், இந்த காட்சிகளை நீக்கணும்னா நீக்கியான். நம்ம அதுக்கான விவாதங்கள் எடுத்து வைப்போம். அந்த விவாதத்தை அவன் ஏத்துக்கணும்னா ஆச்சு. இல்ல அவன் விவாதத்தை ஏத்துக்க முடியாது, இது வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது, இது ஜாதி பேசுற மாதிரி இருக்குது, இது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது, இது அரசியல் பேசுற மாதிரி இருக்குது, இது ஒரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது, இதனால நாட்டுல பல பிரச்சனை வரும், இதை நீக்குன்னு சொல்லிட்டானா, இதை நீக்குன்னு சொல்லிட்டா அத நீக்கு. சென்சார் போர்டுக்கு இந்த வேலை தான். அவன் உன் படத்தை வந்துட்டு பல வசனங்களா நீ என்னவோ பெரிய அந்த பஸ் மேல ஏறி நீ இஷ்டத்துக்கு கொயரா பேப்பர் வச்சுன்னு பேசுறிய, அந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு இதுல பேசுனீங்கன்னா, சினிமால பேசினா உன்னை விட்டுருவாங்களா? சென்சார் போர்டு விட்டுருவானா? அவன் பிஜேபி தான் உன்னை கூப்பிட்டு நல்லா என்கிட்ட வாடான்னு போறது உன் இஷ்டம். அவன் எப்படியாவது மிரட்டி, ஏன்னா அவனை திமுக வீழ்த்தலான்னு பாக்குறான் பிஜேபி. ஏடிஎம்கே செல்லா காசு. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் கால் செருப்புக்கு கூட தூசி கிடையாது. எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நீனோ பெரிய மயிறு, நீ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துட்டா அங்க பிஜேபி இருக்குது. ஏற்கனவே அப்பங்கிட்ட செருப்படி வாங்கினுக்கிற அந்த புறம்போக்கு அவன் அன்புமணி நாமெல்லாம் சேர்ந்துட்டா நம்மளாம் ஒன்னா சேர்ந்தா திமுக வீழ்த்திடலாம். நான் பிஜேபி கணக்கு போடுறான். எவன் ஒன்னா சேர்ந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது. 2026 தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஆனா உதயநிதி தான் துணை முதலமைச்சர். திமுக ஆட்சிக்கு வரப்போதுன்னு வச்சுக்கோ. அவன் உன்னை ஏதோ மிரட்டுறதுக்கு அவன் உன்னை வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம அவன் உன்னை தடை விதிக்கிறான். அப்ப நீ யாரை குறை சொல்லணும் விஜய்? யாரா நீ குறை சொல்லணும்? நீ ஒன்றிய அரசை குறை சொல்லணும். என்னை வந்து மோடி கவர்மெண்ட் வந்து என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பல தடைகள் விதிக்கிறாங்க, என்ன மிரட்டுறாங்க, பிளாக்மெயில் பண்றவங்கன்னு உனக்கு தைரியம் தான் சொல்லுடா விஜய். நான் விஜய்க்கு பகிரங்கமா என்னுடைய சேனல்ல குடியாத்த குமரன் டாக்ஸ் என் யூடியூப் சேனல்ல தைரியமா சொல்றேன். தைரியம் ஏன் தப்பா நினைக்காதீங்க. நானும் பெரிய தைரியம், இத பார்த்தாலாம் நான் பயப்பட மாட்டேன். இன்னும் சொல்றிய என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே பேசுற இல்ல, நான் பெரிய வீராதி வீர சூராதி சூர வீரபத்ர பேரனா, பெரிய மயிறு, டிவிகேவா டிஎம்கேவா திமுக தீய சக்தின்னு இஷ்டத்துக்கு பேசுறா உங்க அத்தா விஜய். தைரியம் தான் உங்க அப்பனுக்கு நீ பிறந்தா. நான் கேக்குறேன் விஜய் கேக்குறேன், உங்க அப்பனுக்கே நீ பிறந்தா அறிக்கை வெளியிடுறா. அன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்ட இல்ல,
சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணிடுங்க, எங்க ஆளுங்களை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு அன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டேன் அவங்க அம்மால ஊரியா மாத்துறதுக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறாடே விஜய் என்ன பழி வாங்குறதுக்கு ஒன்றிய அரசு பிஜேபி கவர்மெண்ட் தணிக்கை குழு என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. உங்க அப்பனுக்கு பிறந்தா விஜய் வெளியிடுற அறிக்கை அதை விட்டுட்டு திமுக கவர்மெண்ட் மீது பழி போடுறான், நான் உதயநிதி மீது பழி போடுறான். அவன் கட்சியில டிவிகே கட்சியில இருக்கிற அந்த பொடி பசங்க சினிமா தியேட்டர்ல போய் கரெக்டா பண்றான் சார். சினிமா தியேட்டர்ல போய் கரெக்டா பண்றாங்க. ஒரு 50 பேர் போயிடுறான். இவனுல டிக்கெட் எடுத்து குத்தமிச்சிடறானுங்க உள்ள. ஒரு 50 பேர் உள்ள போய் அந்த கோமண துணி அந்த டிவிகே மப்ளர் ஒண்ணு அது எத்தனை சுத்துறான். டிவிகே 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 பராசக்தி தீய சக்தி, பராசக்தி தீய சக்தி, திமுக தீய சக்தி, பராசக்தி தீய சக்தின்னு உள்ள கத்துறான். வெளியே வந்து அங்க நிக்கிற கேமராடெல்லாம் பராசக்தி படம் நல்லாவே இல்லை, ஐயோ போர் அடிக்குதுன்னு. உங்களை அடிக்கலடா, ஏன்னா கவர்மெண்ட் அப்படிப்பட்ட கவர்மெண்ட். இயேசு புத்தர் காந்தி வழியில தலைவர் தளபதி ஆட்சி பண்றாரு, உங்களை விட்டு வச்சுக்கிறாரு. அவர்லாம் ஜெயலலிதா மாதிரி அரசியல் பண்ணியிருந்தா விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இங்க இவ்வளவு சத்தம் போடுற அன்னைக்கு தலைவா படம் ரிலீஸ் ஆகாத போது ஜெயலலிதா கிட்ட போய் முட்டிக்கால் போட்டு அப்பனும் புள்ளி உட்காந்துங்களே, அப்ப ஏன்டா இந்த கரெக்டா நான் பண்றேன் உங்க அம்மால விஜய் குடிகார பையனை, அப்ப ஏன்டா இந்த கரெக்டா பண்ணல? அப்ப ஏன் இந்த கரெக்டா பண்ணல? உச்சா ஜெயலலிதா பத்தி விஜய் உச்சா போனீங்க. இன்னைக்கு உன்னை கண்டுக்காம விட்டதுனால நீ இஷ்டத்தை தூக்கி அவங்க பசங்களை விட்டு தியேட்டர்ல கரெக்டா பண்றது. அடிச்சா அடி வாங்கினா இதுவரைக்கும் நீங்க விஜய் கட்சிக்கார எங்க அடி வாங்கல இல்ல, நீ அடிபட்டு செத்தன்னு வச்சுக்கோ. நான் விஜய் ரசிகர்களை சொல்றது எல்லாம் சின்ன சின்ன பசங்க 20 வயசு பசங்க அடிபட்டு செத்தன்னு வச்சுக்கோ. அவன் வருவானா? அவன் வந்து உனக்கு பால் ஊத்துவானா? உங்க அப்பா அம்மா தான் அழுவாங்க, உங்க அக்கா தங்கச்சி அழுவாங்க. கல்யாணம் இந்த உன் மனைவி கண்ணில் தண்ணி விடும். அவன் வரமாட்டான். அவன் கண்ட பொம்மனையும் கூட அம்மனமா படுத்து கிடப்பான். சரக்கு போட்டுன்னு தண்ணி அடிச்சுட்டு போதை பொருளை யூஸ் பண்ணிக்கின்னு ஊசியை போட்டுன்னு நீ இழுத்துன்னு படுத்து கிடப்பான் விஜய். அவன் வரமாட்டான். அவன் பொந்து கொள்ளுன்னு அரசியல் பண்றான். எப்பனா ஒரு முறை பஸ் மேல ஏறி அவனை எழுதி கொடுத்து பேசிட்டு ஓடி விடுவான். அவன் பின்னால போயிட்டு கலாட்டா பண்ணிக்கின்னு ஒரு படத்தை வச்சு அரசியல் பண்ணின்னு இதுல சின்ன சின்ன பொண்ணுங்க பெண்களை எல்லாம் தவறான வழிக்கு அழைத்து செல்றாங்க. எல்லா பெண்களையும் சொல்ல, இந்த உலகத்திலே கற்புக்கு பேர் போன பெண்கள் தமிழ் பெண்கள். கற்புக்கரசின்னு சொன்னா உலகத்திலே கற்புக்காக வாழ்ந்தவள். ஒரு மதுரை மாநகரத்தை தன் கற்பை நிரூபித்திருக்க மதுரை மாநகரத்தை எரித்த கண்ணகி வாழ்ந்த மண். இந்த மண்ணில் பிறக்கிற ஒரு பெண்ணும் கண்ணகி தான். எல்லோரும் எங்கள் சகோதரிகள் தான். ஆனா அப்படிப்பட்ட தமிழ் மண்ல இன்னைக்கு தமிழ்ல இருக்கிற ஒரு சில பெண்கள் அவன் பின்னால விஜயை பார்த்து ஒரு காமம், அது பேர் காமம் தான் நான் சொல்லுவேன். அவன் பின்னால போறீங்களே, நீங்க போங்க, நான் வேணான்னு சொல்ல. அவன் பின்னால போறது நான் பல முறை பேசின செய்தி. அவன் பின்னால போறது, என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்குது கேக்கேன்னு சிரிக்குது. கடைசியில் அவளையும் மிதிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். இன்னொருத்தி என்ன சொல்றான், கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு, நான் இப்போ கூட விஜய் தான் லவ் பண்ணுவான்றான். இன்னொருத்தி என்ன சொல்றான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் விஜய் கிட்ட ஒரு குழந்தை பெற்றுக்கணும்ன்றான். இன்னொருத்தி என்ன சொல்றான், என் குழந்தை ஐசியூல இருக்குது, சத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் பார்க்க வந்துக்கிறேன்றான். இன்னொருத்தி என்ன சொல்றா, எங்க வீட்டுல டோட்டலா 10 ஓட்டுக்குது, நான் விஜய் ஓட்டு போட்டுருவேன், இன்னும் 9 ஓட்டு விஜய்க்கு போடலன்னா விஷம் வச்சு கொண்டுடுவான்றா. இன்னொருத்தி என்ன சொல்றேன், நீ எக்ஸாம் ஆனாலும் மயிராச்சு, நான் விஜய் தான் நான் பார்த்தா எனக்கு போருவான்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா, நான் விஜய் கூட குடும்பம் நடத்தணும்ன்றா. இவங்களெல்லாம், இந்த பெண்களெல்லாம் நீங்க எந்த கணக்குல வைப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். சகோதர சகோதரிகளே, இந்த பெண்களை எல்லாம் நீங்க எந்த கணக்குல வைப்பீங்க? அதனாலதான் காமம் நான் சொன்னேன். அப்படி பெண்களை, இளம் பெண்களை கெடுத்து வச்சிருக்கான். எனக்கு வருத்தமா இருக்குது. என் சமூக பெண்களை கெடுத்து, என் தமிழ் சமூக பெண்களை, என் தமிழ் மண்ணில பிறந்த பெண்களை இன்னைக்கு கெடுத்து வச்சிருக்கான். அதே மாதிரிதான் அந்த சின்ன சின்ன பசங்களை வச்சு கலாட்டா பண்ணி தீய சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி, பராசக்தி தீய சக்தின்னு கலாட்டா பண்றது, பேனரை கிழிக்கிறது. பேனருக்கு அடிச்சா ஒரு கலவரம் உருவாகுப்பா. நான் கலவரத்தை உருவாக்கல, ஒரு தகராறு ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்னா சேர்றான். நீ திமுக தான் திட்டுற, எல்லாம் ஒன்னா சேர்றான். எல்லாம் முதலமைச்சர் அடுக்க முடியாது, எல்லாரும் முதலமைச்சர் அடக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு கட்டத்துல தான், ஒரு கட்டத்தை தொண்டை மீறி போயிடுவான். இறங்கி வீடு தூந்து அடிச்சா தாங்குவீங்களா? சோ யாரா தணிக்கை பண்ண வேண்டியது, உன்னை பழி வாங்குறவன் யாரான்னு கேட்டா அவன் பிஜேபி, அவன்கிட்ட இருக்குறா சென்சார் போர்டு, அவனை போய் கேள்றா. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் சமூக வலைத்தளங்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. டேய் உங்க அம்மால விஜய் பாத்தியாடாத்த, டேய் தற்கூரி விஜய் பாத்தியா, அந்த டிவி கல்ல கட்சிகளோட கேக்குறேன், நீங்க பாத்தீங்களாடாத்த, நீங்க பாத்தீங்களாத்த? கரூர்ல 41 பேர் விஜய் கொலை பண்ணான். கரூர்ல 41 பேரை விஜய் கொலை பண்ணான்.
அப்ப விஜய் தான் கொலை பண்ணா, இதுக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா விஜயை முட்டிக்கு முட்டி தட்டி தூக்கி உள்ள போட்டுக்கலாம். ஆனா முதலமைச்சர் தலைவர் தளபதி அன்னைக்கு சமூக வலைத்தளம் ஒரு கருத்து தெரிவித்தார். அது விஜய்க்கு ஆதரவா இருந்துச்சு. என்ன சொன்னார்னா, கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க விஜயனுடைய பரப்புரை நிகழ்ச்சியில கலந்துகந்ததுல. அது கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் தன் கட்சி கூட்டத்தில் வருகிற பொதுமக்கள் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார். தன் சொந்த கட்சி கூட்டத்திலே கலவரத்தை ஏற்படுத்தி பொதுமக்களை சாகடிக்க மாட்டான். எந்த கட்சி தொடராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியும் சொந்த கட்சிக்கார அவன் கட்சி நிகழ்ச்சியில சாகிறது விரும்ப மாட்டான். இது ஒரு விபத்து. ஆக்சிடென்ட். இது ஒரு விபத்து. இது அரசியலாக்காதீங்க. சோசியல் மீடியால ஒரு சில இதை பெருசாக்குறீங்க. அந்த இறந்து போன 41 குடும்பத்துக்கு நம்ம பக்கபலமா இருக்கணும். உனக்கு ஆதரவா தான் முதலமைச்சர் பேசினார். உங்க அம்மால. அதனாலதான்டா நீ இவ்வளவு பேசுற நடி. வாயில நல்லா வருது உங்க அம்மால. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? 2 நாளைக்கு முன்னால முதலமைச்சர் தலைவர் தளபதி இதே இந்த பிரச்சனை ஜனநாயக பணம் பிரச்சனை போகுது. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறது தணிக்கை குழு, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறது தணிக்கை குழு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் சென்சார் போர்டு. சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அதுக்குன்னு ஒரு அமைச்சரும் இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அமைச்சரும் இருக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல இணை அமைச்சரா திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் டாக்டர் ஜெகத் ரட்சகன் இருந்தார். எம்பி, அரக்கோணம் எம்பி. அண்ணன் ஜெகத் ரட்சகன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இணை அமைச்சரா இருந்தார் திமுக. சோ அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு அமைச்சர் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுதான் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, சென்சார் போர்டு ஒன்றிய அரசு கண்ட்ரோலுக்கு தான் சென்சார் போர்டை வச்சுக்கின்னு நீங்க இதை வச்சு நீங்க அரசியல்ல பழி வாங்கக்கூடாது என்றார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன சொல்றார் தலைவர் தளபதி? சென்சார் போர்டு ஒன்றிய அரசு, நீதிமன்றம் ஒன்றிய அரசு, சிபிஐ ஒன்றிய அரசு, அமலாக்கத்துறை ஒன்றிய அரசு, எலெக்ஷன் கமிஷன் ஒன்றிய அரசு. இதெல்லாம் ஒன்றிய அரசா இருந்தா கூட இவங்க அரசுக்கு கட்டுப்பட்டவும் கிடையாது. நான் சொல்றது டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவங்க தன்னிச்சா செயல்படுறவங்க. ஆனா இவங்களை ஆபரேட் பண்றான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ். நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். ஏன் நீதிபதிகளே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வருத்தம் தெரிவிச்சாங்க டெல்லியில. எங்களுடைய தீர்ப்புல எங்களுடைய நீதித்துறையில தான் தலையிடுது, அரசியல் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பிஜேபி எல்லாத்தையும் தலையறாவே பிஜேபியின் சென்சார் போர்டு மூலியமா ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டான். எனவே சென்சார் எனவே ஒன்றிய அரசு சென்சார் போர்ட நீங்க கையில வச்சு இதை வச்சு நீங்க யாரையும் பழி வாங்க கூடாதுன்னு விஜய்க்கு ஆதரவா சமூக வலைத்தளம் ஒரு பதிவு பண்ணாரா இல்லடா? டே விஜய், உனக்கு ஆதரவா முதலமைச்சர் பேசினாரா இல்லையா? இப்பயும் என்ன சொல்றான்? இது காரணம் திமுக. இல்ல எவன்லாம் சோசியல் மீடியால திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், நாங்க என்ன பண்றோம் பாரு, நாங்க என்ன பண்றோம் பாரு. அவனுங்களையும் கேட்கறேன், உங்க பொன்னாடிக்கலாம் உங்க பக்கத்தை பண்றோம்னா திமுக தான் காரணம். போடா, உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அப்பனுக்கு போதும் நான் விஜய் திரியும் கேட்கறேன். டே விஜய், நீ உங்க அப்பனுக்கே போதும் தான் பிஜேபி கவர்மெண்ட் கண்டிடா. ஏன்டா என் படத்துக்கு நீ சென்சார் போர்டு மூலியமா தடை விதிக்கிறேன் கண்டிடா. அதை விட்டு திமுக கவர்மெண்ட் பழி சொல்றீங்க, தியேட்டர்ல கலண்டா பண்றீங்க. உன் படம் ரிலீஸ் ஆகுறதுனால எங்களுக்கு என்ன இருக்குது? என்ன மிஞ்சி போனா 10 நாள் படம் ஓடுமா? இன்னைக்கெல்லாம் 10 நாள் ஒரு படம் ஓட்டா பெரிய விஷயம். அந்த பராசக்தி படம் அவரு சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகா பேசினாரு. எங்க அண்ணன் முதல்ல அவர் படத்தை பாருங்க, அப்புறமா என்ன என் படத்தை பாருங்க தான் சொன்னார் ஆரம்பத்துல. சிவகார்த்திகேயன் அவர்னா திமுக மாவட்ட செயலாளர், இல்ல திமுக இளைஞர் அணிக்கு அண்ணன் உதயநிதி கூட துணை செயலர் இருக்காரா, இல்ல திமுக மாணவ செயலர் இருக்காரா, இல்ல குடியாத்த கும்புற மாதிரி திமுக பேச்சாளரா? அந்த பராசக்தி படத்தை போய் பாத்தீங்கன்னா பெரிய கருத்துள்ள படமாடா நான் கேட்கிறேன் விஜய். அது ஒரு கருத்துள்ள படமா? 4 பொம்பளையும் கூட ஆட்டம் போடுவேன், தொட்ட பட்ட பட்ட மேல முட்டை பரோட்டா, அந்த மாதிரி 4 பாட்டு இருக்கும். அப்புறம் நான் வெறி மயிறு, நான் வெறி புடிங்க, அடுத்த நான் தான் ஆட்சி வர போறேன், நான் அதுல பேசிக்கிறியான். அதான் அவங்க ஒத்துக்கல, சென்சார் போர்டு எல்லாம் கட் பண்றான்றான். அதான் சென்சார் போர்டு கட் பண்றான்றான். என்ன பெரிய கருத்து இது? பராசக்தி கிண்டல் பண்றீங்களா? பராசக்தி படம் எத்தனை பேர் பாத்தீங்க? பராசக்தியில காதல் கிடையாது, ஆக்ஷன் மூவி கிடையாது, ஃபுல் காமெடி கிடையாது, வடிவேல் காமெடி மாதிரி காமெடி கிடையாது. ஒரு மொழி போராட்டத்துக்கு மையமா வச்சு எடுத்திருக்கிற படம் பராசக்தி. ஒரு மொழி போராட்டத்தை மையமா வச்சு எடுத்திருக்கிற படம் தான் பராசக்தி. அந்த படம் எல்லாருக்கும் லைக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் இன்னைக்கு இந்திய போடான்றோம், தமிழ் தாண்டான்னு நீங்க பேசுறோம். இன்னைக்கு தமிழ் தான் தலை நிமிர்ந்து உலக அரசியல் தமிழ் நிக்குது. அது காரணம் எனக்கு எத்தனையோ பேர் மொழி போராட்டத்தை உயிர் தியாகம் பண்ணாங்க. ஏன்? நம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர்களே 16 வயது திருவாரூர் வீதியிலே கையிலே தமிழ் கொடி ஏந்தி இந்தியனை தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோடை வெள்ள நாடு இதுவல்ல 16 வயதிலே கால்ச்சட்டை போட்ட மாணவனாய் தமிழ் கடிவுடன் புயல் மனத்தோடு போர் மனத்தோடு திருவாரூர் வீதியிலே மாணவனாக இந்திய எதிர்ப்பு
ஊர்வலத்திலே வந்தவர் தான். இந்த வரலாறுகள் அதுல வருது. அது ஒண்ணு திமுக வரலாறு இல்ல. இதை இவன் கிண்டல் பண்றான். விஜய் என்ன ஜனநாயகத்துல என்னடா பெருசா புடிங்கிட்டான். ரிலீஸ் ஆகட்டும், படம் ஓடும், பாகட்டும். இவ்வளவு நீங்க விஜய்க்காக போயிட்டு நீங்க விஜய் விஜய் ஜனநாயக படத்தாக பேசுறீங்கல்ல, ஏன்னா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே. அந்த சின்ன சின்ன பொண்ணுங்க, சின்ன சின்ன பொடி பசங்க தமிழ்நாட்டுல பிறந்த இன்னைக்கு ஜனநாயக படத்தை கூட கத்திரிய பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் எம்பி அவர்களுடைய படம் தக் லைஃப் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பாடு சாது குரல் கொடுத்தீங்களா? மாணவர்கள் பெரிய அளவுல வீதிக்கு வந்தீங்களா? இளைய தலைமுறை பெரிய அளவுல வீதிக்கு வந்தீங்களா? என்ன பிரச்சனை அது? தக் லைஃப் படம் ரிலீஸ் பண்றான் பண்ணல அது பிரச்சனை இல்ல. நம்ம இனத்துக்கே ஒரு அசிங்கப்படுத்தணும் கர்நாடகா. இந்த வாட்டாள் நாகராஜ் கன்னட செருவலி சங்கா வாட்டாள் நாகராஜ் மாதிரி புறம்போக்குங்க நம்ம இனத்துக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுடா. நம்ம இனத்துக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு? பத்மஸ்ரீ கமலஹாசன் என்ன சொன்னாரு? கர்நாடக சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நிகழ்ச்சியில கலந்துகிறார் தக் லைஃப் பட விழால. அப்போ சிவராஜ்குமார் யாரு? நம்ம குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போனவர் தான். நம்ம ஒரு குடும்பம் கர்நாடகா பெங்களூர் இருக்குது. அவர் கன்னடம், நம்ம தமிழ். தமிழிலிருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம் பண்ணார். உலகநாயகன் கமலஹாசன் எம்பி அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம் பண்ணார். அதான் உண்மை. தமிழிலிருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு. இதான் உண்மை. இதான் வரலாறு. அங்க எப்படி தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி கன்னடம் சொல்லலான்னு அங்க கமலஹாசன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம கமலஹாசன் படத்தை தீ வச்சு கொளுத்துறதுனா, செருப்பு மலை போடுறதுனா, என்ன ஆர்ப்பாட்டம், என்ன அசிங்கப்படுத்தினா, அவன் முதலமைச்சர் படத்தை அப்படி பண்ணான். காவேரி பிரச்சனை கன்னடக்காரன் அவன் கன்னடக்காரன் அவளோட பிரச்சனை பண்ணான். அப்ப யாரா குரல் கொடுத்தீங்க? ஆனா கமலஹாசன் அப்போ கர்நாடகா மாநில முதலமைச்சர் சித்தராமையா கவுடா என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்டுல கலவரத்தை தடுக்கணும்னா கமலஹாசன் அவர்கள் வருத்தம் மட்டும் தெரிவிச்சிருங்க. உங்க படம் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கங்க. எல்லா தேட்டர்லயும் கர்நாடகா ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிக்கங்க. நாங்களே பாதுகாப்பு உங்க தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணி வருத்தம் மட்டும் தெரிவிங்க. அப்ப கமலஹாசன் சொன்னார், ஒரு 100 கோடி 200 கோடி லாஸ் ஆனா இப்ப இங்க மொழி பிரச்சனை வந்துருச்சு. என் மொழியை நீ கேவலப்படுத்திட்ட. என் தமிழ் இனத்தை, என் தமிழ் மண், என் தமிழ் கலாச்சாரத்தை கேவலப்படுத்திட்டல. மன்னிப்பு கேட்க மாட்டேன். சொன்னந்தாண்டா. சொன்னந்தான். தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிதான் கன்னடம் சொன்ன இல்ல. சொன்னந்தான் அப்படியே ஸ்டபனானினார். அன்னைக்கு எத்தனை பேர் அன்னைக்கு எல்லாம் குரலை கொடுத்தீங்க. இன்னைக்கு தேட்டர்ல போய் கிராண்டா பண்ணிக்கல பொறுக்கி பாசுங்களா. அண்ணன் கமலஹாசன் எம்பி இருக்காருல்ல, கமலஹாசன் அவருடைய மூத்திரத்தை சூடா ஒரு கிளாஸ்ல புடிச்சு அவன் தற்கொலை நடிகர் விஜய் குடிகாரனை குடிக்க சொல்லு. கமலஹாசனுடைய மூத்திரத்தை அவன் நடிகர் விஜயை குடிக்க சொல்லு. இதை வச்சு இன்னைக்கு எல்லாமே உனக்கு பண்றதெல்லாம் பொறுக்கித்தனமான அரசு. அதிமுக கூட நம்மளை வந்து எத்தனை வருஷம் எம்ஜிஆர் 13 வருஷம் எடுத்தாரு, ஜெயலலிதா எடுத்தாங்க, கருத்து ரீதியான. ஆனா இந்த மாதிரி ஒரு அதுக்கு முதலமைச்சர்னா இவங்களை ஃப்ரீயா விட்டாரு. ஜெயலலிதா மாதிரி இவனுங்களை ஒரு அடக்கி வச்சுதான் பார்த்தவன் கட்சி ஆரம்பிச்சிட மாட்டான். ஆரம்பிச்சுன்னு போட்டான், கட்சி அவனா ஆரம்பிக்கலாம். எல்லாமே பொறுக்கித்தனமான வாழ் தான் விஜய் கொடுக்குறோம் பண்றது. அந்த ஒண்ணு இல்லை. இப்போ 20 லட்சம் பேருக்கு தலைவர் தளபதி அவர்கள் லேப்டாப் வழங்கினார். 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கினார். இப்போ ஒரு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் சொன்னா அதுல முதலமைச்சர் படம் இருக்கும். திமுக ஆட்சியில மட்டும் கிடையாது. அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா படம் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி படம் இருந்துச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது எம்ஜிஆர் படம் இருந்துச்சு. கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது கலைஞர் படம் இருந்துச்சு. அண்ணா முதலமைச்சர் இருக்கும்போது அண்ணா படம் இருந்துச்சு. அதுக்கு முன்னால பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது காமராஜர் படம் இருந்துச்சு. பக்தவச்சல் இருக்கும்போது பக்தவச்சல் படம் இருந்துச்சு. ராஜாஜி இருக்கும்போது ராஜாஜி படம் இருந்துச்சு. இப்படி யாரெல்லாம் தமிழகத்தின் முதலமைச்சர் இருந்தாலும் நலத்திட்டங்களும் முதலமைச்சர் படம் இருக்கு. இது கவர்மெண்டுடைய புரோட்டோகால். அந்த வகையில தான் அந்த லேப்டாப்ல முதலமைச்சருடைய படம். தமிழ்நாடு அரசு சிம்பிள். இது என்ன பண்றான் விஜய் கட்சிக்காரன்? அவன் விஜய்கிறான்ல, என்ன சொல்றது, கண்டவனுக்கு போந்தவன் அவன் விஜய்கிறான்ல, அவனு அப்படிதான் நான் சொல்லுவேன். உன் இன்சில் போடுறா விஜய், பக்கத்துக்கார இன்சில் போடாத. உன் இன்சில் உங்க அப்பா சந்திரசேகர் இன்சில் போடு. பக்கத்துக்கார இன்சில் போட்டா நீ பக்கத்துக்காரனுக்கு பிறந்த மாதிரி. என்னன்னு கேட்டா, அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல இந்த பசங்கிறானுங்கல்ல, இந்த பொடி பசங்க இந்த விஜய் கட்சியில அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதனால மெத்தனால்னு ஒரு கெமிக்கலும், அப்புறம் பெட்ரோல் என்னென்ன கெமிக்கல் எடுத்துன்னு அதை அழிக்கிறது காட்டும். எப்படி அழிக்கணும்? இந்த படத்தை, முதலமைச்சர் படத்தை, தளபதி ஸ்டாலின் படத்தை அழிச்சிட்டு தமிழ்நாடு சிம்பிள் படத்தை அடிச்சுட்டு அந்த குடிகாரங்கிறான்ல பொம்பளை பொறுக்கி எச்ச பொறுக்கி நாய் புறம்போக்கு ஜாடு மாடு பாடுவா லக்காடி பாடு சொல்ல விஜய் படம் அவன் படத்தை ஒட்டான். தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப்ல அவன் படத்தை ஒட்டி அந்த பொறுக்கி குடிக்குது இல்ல, தமிழக வெத்துட்டு கொடுக்க பொறுக்கி குடி, அந்த கொடியை வெட்டிட்டு காட்டான். இந்த கம்ப்யூட்டர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. ஆனா அவர் படத்தை நாங்க எடுத்துட்டு நாங்க விஜய் படத்தை ஒட்டிக்கணும்னா, அப்ப நீங்க எல்லாம் உங்க அப்பா இன்சில் போடுறதா பக்கத்துல வேற இன்சில் போடுறீங்களா? யாருக்கு கொடுத்த லேப்டாப்ல யார் படத்தை அழிச்சிட்டு யார் படறா போடுறீங்க? நான் விஜய் கேட்கறேன், டே நீ உங்க அப்பா தானடா போறத? டே நடிகர் விஜய் தற்கூரி, டே குடிகாரா, டே பொம்பளை பொறுக்கி விஜய், நீ என்ன சொல்றது, நீ உங்க அப்பா சந்திரசேகர் தானே பிறந்த.
அப்ப உங்க அப்பா சந்திரசேகர் தானே போடணும். அதை விட்டு நீ பக்கத்துக்கான இன்சியல் போட்டா அப்ப நீ உங்க அப்பா சந்திரசேகர் பிறக்கல, பக்கத்துக்காரனுக்கு பிறந்தான்றதான பொருள். அப்போ எவ்வளவு பொறுக்கித்தனமான அரசியல் விஜய் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான். ஜனநாயகத்துல அரசியல் பண்றான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் கூட ஓட்டண்டா, எங்களை பத்தி கவலையே இல்லடா. நீ மிஞ்சி போனா ஒரு 8%, 10% கூட வச்சுக்கடா. ஏன்னா சீமான் வாங்கினா அந்த 8% இருந்தாலும் சீமான் வாங்கினா ஓட்டு, அதுல சீமான் வாங்கின 8% ஓட்டுனா அதுல ஒரு 4-5% உன் பக்கம் வரப்போகுது. உனக்கு ஒரு 3-4%. சோ 10% நீ ஓட்டு வாங்கினா கூட வச்சுக்கோ. உன் கூட எவனா வந்து கட்சியில சாட்டு ஒத்த கூட கொள்கைவாதி கிடையாது. எல்லாம் பொறுக்கி பேமானி பசங்க தான் அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறான். நீயே ஒரு பொறுக்கி பேமானி. 10% ஓட்டை கூட நீ வாங்கிக்கடா. நீயே ஜெயிக்க முடியாதுடா. விஜயகாந்தாவது அவர் ஒருத்தர் ஜெயிச்சாரு, நீயே ஜெயிக்க முடியாது. அப்புறம் நாங்க ஜனநாயக படத்தை பார்த்து நாங்க ஏன்டா பயப்படணும்? போடா, அவங்க அப்படிக்கு நீ பிறந்தா பிஜேபி கவர்மெண்ட் கேள்வி கேட்றா, சென்சார் போர்டு அவன்ட்டு இருக்குதுடா. நாளைக்கு நீ முதலமைச்சர் ஆயிட்டினா, மக்கள் உன்னை முதலமைச்சர் மயிராவரை நீ வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. ஒரு பேருக்கு சொல்றேன், அப்ப ஒட்டிக்கடா அவன் படத்தை. இன்னொத்த இன்சியில நீ ஏன்டா போடுற விஜய்? இன்னொத்த இன்சியல் நீ ஏன்டா போட்டுக்கிற? உங்க அப்பா இன்சியில போடுறா, இன்னொத்த இன்சியில நீ போட்டா உன் தாயை நீ கேவலப்படுத்துற மாதிரி விஜய்க்கு சொல்ற. லேப்டாப்ல பணம் ஓட்டுறான். எனவே இப்படி போக்கிரித்தனமான அரசியல் செய்யக்கூடியவன் விஜய். எனவே அவன் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறது காரணம் டெல்லி கவர்மெண்ட் பொறுக்கி பசங்களை வச்சுன்னு லேப்டாப்ல வந்துட்டு படத்தை மாத்தி விட்டு இந்த மாதிரி கிளப்பாரித்தனமான அரசியல் பண்ற போக்கிரி பயங்கரான்ல இந்த விஜய். என்ன சொல்றது, இவனுக்கு மக்கள் தான் இவனை செருப்படி அடிக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இந்த பெண்கள் பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. நீங்க ஓட்டு அவனை கூட போடுங்க. கல்யாணம் ஆன பொண்ணு புருஷனை பக்கத்துல வச்சு எனக்கு இவன் பிடிக்கல, அவன் தான் பிடிக்குது, நான் இவனுக்கிட்ட ஒரு குழந்தை பெற்றுக்கணும், அவங்ககிட்ட படுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு பேசுறாங்க. நம்ம எவ்வளவு வருத்தமாகுது. எனவே நான் விஜய்க்கு சொல்றேன், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா பிஜேபி கவர்மெண்ட் திட்டு, பிஜேபி கவர்மெண்ட் திட்டு. இந்த பொறுக்கித்தனமான அரசியல் சிபிஐ கேட்ட நீயே போய் வலையில மாட்டின, சிபிஐ கேட்ட இப்ப சிபிஐ வச்சு உனக்கு அடிக்கிறான் பாரு லாக். அவன் அவன் RSS காரன், அவன் சொல்லிதான் நீ கட்சி ஆரம்பிச்சு, அவன் சொல்றமா நீ ஆடணும். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நண்பர்களே, குடியாத்தம் குமரன் டாக்ஸ் எனது யூடியூப் சேனல், குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். வணக்கம்.